ஹலோ, விரால் இருக்குது, தேங்காய் பாறை இருக்குது, இறா இருக்குது, நெத்திலி இருக்குது. என்ன மீன் வேணும்? நண்டு இருக்குது. வணக்கம் நேர்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா விரால் மீன். இது வஞ்சர மீனை விட சுவையானது. விலை வஞ்சர மீனின் விலையே தான். அவ்வளோ எளிதாக எல்லா சீசன்லேயும் இந்த மீன் கிடைக்காது நமக்கு. இந்த மீன் பார்த்திங்கன்னா ஏரி குளத்து வகை மீன். இப்படி சிறப்பான விரால் மீனை குழம்பாகவும் ஃப்ரையாகவும் எப்படி சுவையாக செஞ்சு சாப்பிட்லான்னு பார்க்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, ஒரு லெமன் சாறு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க விரால் மீனை இந்த பேஸ்ட்டை நல்லா தடவிட்டு 1 மணி நேரம் ஊறுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்பு எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம். மீன் குழம்பை மண் சட்டியில் வச்சா இன்னும் சுவையாக இருக்கும். மண் சட்டியில் தான் வைக்க போகிறோம், வாங்க. சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துடலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடலாம். ஒரு 15 பல்லு பூண்டு, அதே இதோடு சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 4 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ 2 தக்காளி போல் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூனு, குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ புளி கரைச்சி வச்ச தண்ணியை அதில் நம்ம சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ மல்லித்தூள், மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் குழம்பு நல்லா கொதித்து வரும்போது நம்ம குழம்புக்கு எடுத்து வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். அதில் இப்போ சுவையான விரால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1 மணி நேரம் மீன் வந்து நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை பொரிச்சு எடுத்துடலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி கலரில் வரும்போது நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு மீனை வந்து பொரிக்கணும். நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. இப்போ வந்து மீனை நம்ம எடுத்துக்கலாம். சுவையான விரால் மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுவையான விரால் மீன் குழம்பும் விரால் மீன் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.